அண்டை வீட்டார்களோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது. இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது. அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்துக்கிறங்க, அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு வசியத் செய்தார்கள் தெரியுமா? என் சொத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் நினச்சேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் சொத்தில் அண்டை வீட்டாருக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் நினைக்கும் அளவிற்கு மீண்டும் 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 பக்கத்து வீட்டார்களை குறித்து எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற செய்தி இன்று ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, 3 விதமான அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் என்று பெருமக்கள் கற்றுத்தருகிறார்கள். அண்டை வீட்டார் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு, அது முஸ்லீமா காஃபிரா அதெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாரோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று. சில பேருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரே ஒரு கடமை, அண்டை வீட்டார் என்ற கடமை. யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக். பக்கத்தில் இருப்பவர் முஸ்லீமாகவும் இருந்தால் 2 கடமை வந்துடும். அண்டை வீட்டார் என்ற கடமையும் வந்துடும், முஸ்லிம்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற கடமையும் வந்துடும். பெருமக்கள் நமக்கு விளக்குகிறார்கள், பக்கத்து வீட்டார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 3 கடமைகள் இருக்கிறது. அது யாருன்னு சொன்னால் அவங்க முஸ்லீமாகவும் இருப்பாங்க, அப்போ அண்டை வீட்டார் என்ற கடமையும் வந்துடும், முஸ்லீம் என்ற கடமையும் வந்துடும். 3வது நம்முடைய குடும்பத்தாராக இருப்பாங்க, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் வந்துவிடும். எனவே இவைகளை பேணி நாம் பக்கத்து வீட்டார்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று ஓதப்பட்ட பாடத்தில் இருக்கிறது, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். 3 முறை சொல்கிறார்கள். ஒருவன் அவன் முஃமினே இல்லை, அவன் ஈமான் கொள்ளவே இல்லை, அவன்கிட்ட ஈமானே இல்லை. 3 தடவை சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்லலாம், யாருக்கு இந்த நிலை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகா, எவனுடைய தீங்கிலிருந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிம்மதி பெறவில்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை என்கிறார்கள். எவனுடைய தீங்கிலிருந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நிம்மதி பெறவில்லையோ, இன்னும் சில ஹதீஸ்களில் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று வருகிறது. யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிறார்களோ அவர்கள் பக்கத்து வீட்டார்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டாம், பக்கத்து வீட்டார்களோடு சங்கியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களை, பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டாருக்கு நம் கடமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும். எப்படி நடக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹக்குல் ஜார் அலல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் கஷ்டத்திலிருந்து உங்களிடத்தில் வந்து கடன் கேட்டால் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்கிறார்கள், கடன் கேட்பவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும், உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் அதை செய்து உதவ வேண்டும், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நல்ல நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஒரு சோதனைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்கிறார்கள், அவர் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாவை நீங்கள் பின்தொடர வேண்டும். அடுத்து சொல்லக்கூடிய செய்தி மிக முக்கியமானது, உங்கள் வீட்டினுடைய அளவை மிக மேலே உயர்த்தி அவங்க வீட்டுக்கு காற்று வராமல் தடுத்துறாதீங்க. உங்கள் வீட்டை மாடி மாடியாக நீங்கள் கட்டிவிட்டீர்கள், பக்கத்து வீட்டாருக்கு காற்று செல்லாமல் தடுக்கிறீர்களா? நீங்கள் குடும்ப ஹக்குல் ஜார், அண்டை வீட்டாரின் ஹக்கை நிறைவேற்றியவன் இல்லை என்கிறார்கள். உங்கள் வீட்டை நல்லா உயர்த்தி கட்டி பக்கத்து வீட்டுக்கு காற்று வராமல் தடுத்து விடாதீர்கள். அடுத்து சொன்னாங்க, உங்கள் வீட்டில் நல்ல மனமாக சமையல் செய்கிறீங்க, பக்கத்து வீட்டார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இந்த வாடை அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த வாடை மனம் போகும் இல்லை, கறியை நல்ல மனமாக ஆக்குறோம், பக்கத்து வீட்டில் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளவு மன கஷ்டம் ஏற்படும். உங்கள் வீட்டு சமையல் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு வரீங்களா, அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள். இல்லை கொடுக்க முடியலையா, வீட்டுக்கு நல்லா மறைத்து கொண்டு வந்து விடுங்கள். அவர்கள் கண்களுக்கு பார்ப்பதை போல கொண்டு வராதீர்கள், அது அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் அந்த பழத்தை, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் நான் சொல்வதெல்லாம், உங்கள் பிள்ளைகள் அந்த பழத்தை எடுத்து வெளியே கொண்டு போய் சாப்பிட்டுச்சு, அந்த வீட்டு பிள்ளைகள் பார்த்தால் அதுவும் அந்த பிள்ளைகள் கஷ்டமாக இருக்கும், அப்படி செல்லவும் விட்டு விடாதீர்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம்
பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே பக்கத்து வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களுக்கு மிகவும் உபகாரமாக இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா நிஸாஅல் முஸ்லிமாத் லா தஹ்கிரன் நஜாரத்துன் லிஜாரத்திஹா வலௌ ஃபிர்ஸன ஷாத் என்று ஓதப்பட்ட பாடத்தில் வருகிறது. பக்கத்து வீட்டாருக்கு நாம் அன்பளிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னொரு விஷயம் இன்றைக்கு ஓதப்பட்ட பாடம், அந்த உதவி என்பது பெருசாகிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு மஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உதவி இருந்து கொண்டு இருக்கணும். சில பேர் நிறைய நம்ம ஊரில் இப்போ ஃபார்மாலிட்டி ரொம்ப கூடி போச்சு. நம்ம ஊரில் ஃபார்மாலிட்டி ரொம்ப கூடி போச்சு. ஒரு சின்ன பொருள், இதை யார் கேட்டா, இதை தந்து என்ன செய்ய போகிறாங்க சொல்லாதீர்கள். ஒரு ஆட்டின் முன்சந்தை குழம்பை அவர்கள் தந்தாலும் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள், அதை மறுக்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மறுக்காதீங்க. ஒரு ஆட்டினுடைய முன்சந்து கொஞ்சம் கரியா தந்து விடுறாங்க, மறுக்காதீர்கள். இது எதுக்கு எனக்கு என்று அதை மட்டமாக நினைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அன்பை வளர்க்கக்கூடியது, அதுக்கு அளவு முக்கியம் இல்லை. நம்முடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் இன்னொரு வார்த்தையும் சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் எப்படி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க? முஸ்லிம்களே என்று அழைக்க இல்லை, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிம் பெண்களே என்று அழைக்கிறார்கள். என்ற இந்த குணம் பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். முஸ்லிம் பெண்களே, எனது அருமை தாய்மார்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முஸ்லிம் பெண்களே என்று அழைத்து சொல்கிறார்கள். நீங்கள் அவர்கள் தரக்கூடியதை மிக குறைவாக நினைக்காதீர்கள் என்கிறார்கள். பெண்கள்கிட்ட இந்த குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதால் ரசூலுல்லாஹ் அப்படியே அழைத்து சொல்கிறார்கள், நமது பெண்களே, ஃபார்மாலிட்டி தேவையே கிடையாது. நான் இவ்வளோ அளவு கொடுத்தேன், அதனால் அவங்க இவ்வளோ அளவு தரணும் என்பதெல்லாம் கிடையாது. அவர்களால் முடிந்ததை அவர்கள் சந்தோஷத்தோடு தருகிறார்கள். அது சிறிய பொருளாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக நீங்கள் பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு பெற வேண்டும், திருப்தியோடு பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்பட்ட இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸும் அதனுடைய விளக்கத்தோடு நான் நிறைவுக்கு வருவேன். ஆயிஷா நஹி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், பக்கத்து வீட்டாருக்கு கடமைகள் நிறைய சொல்லி தந்திருக்கிறீங்க, எனக்கு நிறைய பக்கத்து வீட்டார் இருக்கிறாங்க, யாருக்கு நான் முதல் கடமைப்பட்டவன்? என் வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்கிறது, எனக்கு அதிக கடமை நான் யாருக்கு என்று கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் யாரின் வாசல் இருக்கிறதோ அவர்களுக்கு, வாசலால் யார் வீடு நெருக்கமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அதிக கடமை இருக்கிறது என்ற ஹதீஸ் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கத்தில் இமாம்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் நிறைய விளக்கங்களை சொல்கிறாங்க. மிக முக்கியமான ஓரிரு விஷயங்கள், பக்கத்து வீட்டார், அண்டை வீட்டார் என்றால் அளவு என்ன தெரியுமா? 40 வீடுகள் என்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 40 வீடுகள். சில இமாம்கள் சொல்கிறார்கள் 40 என்றால் வலது பக்கம் 10, இடது பக்கம் 10, இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, மொத்தம் 40, சுற்றி இருக்கக்கூடிய 40. சில பெருமக்கள் ஒவ்வொரு பக்கமும் 40 வீடுகள், ஒவ்வொரு பக்கத்திலையும் 40 வீடுகள் என்றெல்லாம் விளக்கம் சொல்கிறார்கள். மன் சமிஅ நிதா, நீங்கள் வீட்டில் கூப்பிட்டா யாருக்கெல்லாம் கேட்குமோ அவர்களெல்லாம் அண்டை வீட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு மேலும் இன்னொரு விளக்கம் இருக்கிறது. மன் சல்லா மஅக ஸலாத்த சுப்ஹி ஃபில் மஸ்ஜிதி ஃபஹுவ ஜாரும். மற்ற சுபு அல்லாத மற்ற வக்தெல்லாம் வேலைக்கு போவோம், மற்ற இடங்கள் போவோம், போகிற இடத்துல தொழுகிறோம். சுபு தொழுகையை உன்னோட பள்ளியில் யாரெல்லாம் தொழுகிறாலோ எல்லாரும் உனக்கு அண்டை வீட்டார் என்கிறார்கள் பெருமக்கள். சுபு தொழுகையை நம்ம சுபு தொழுகைக்கு வராட்டா, பள்ளியே பார்க்காதவர்கள்லாம் இருக்கிறார்களே. கனிமான பெருமக்கள், சுபு தொழுகைக்கு தனி சிறப்புகள் இருக்கிறது, ரொம்ப முக்கியமானது. சுபு தொழுகை அந்த பகுதியை சார்ந்த அத்தனை மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தும். மற்றைய தொழுகைகள் அவங்கவுங்க பணி செய்யக்கூடிய பல இடங்களில் போயிடுவாங்க, சுபு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு வருவாங்க. அந்த பகுதி மக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவது சலாத்து சுபு. எனவே தான் பெருமக்கள் சொல்கிறார்கள், யார் சுபு தொழுகையில் உங்களோடு தொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடைய அண்டை வீட்டார்கள். இப்படி பல விளக்கங்கள் இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதன்படி வாழக்கூடிய தௌஃபீகை சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருள்வானாக.